நண்பர்களே, நான் உங்கள் நிலையில் நீங்கள் இந்த பதிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்களுக்கு. ஆக்டர் கூல் சுரேஷ் பற்றி என்ன பேச போகிறோன்னா, அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு நம்ம தளபதி விஜயண்ணன் அவர்கள் வந்து ஒரு சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு அதிரடிப்படை ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏளனமாக பெண் வேடம் போட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படையை ஒரு மாதிரி பேசி வீடியோ போட்டிருக்காரு. அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம ஆக்டர் கூல் சுரேஷனை வந்து நிறைய படத்துக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரி கட்ட போட்டு பண்ணுவார். அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணியிருக்கேன். சரி, அவரோட திறமை, அவரோட டேலண்ட் நம்ம வந்து மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு, காமெடி பண்ணிட்டு இருக்காரு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் கூல் சுரேஷனை இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப எனக்கு உங்க மேலே மரியாதையே இல்லாமல் போச்சு. சத்தியமாக ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் வந்து எப்படி சிங்கப்பெண் படையை வந்து ஆதரிக்கீங்களா இல்லை நக்கல் பண்ணி பண்ணுறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா சிங்கப்பெண் படைங்கிறது வந்து நாட்டில் 5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிளை பாட்டி வரைக்கும் விட மாட்டேக்கானாங்க. நாட்டில் போதை கலாச்சாரம் ஆகி போச்சு. ஒரு பிள்ளையில விட மாட்டேங்க, வாழ்க்கையை சீரழிக்கானாங்க. அதையெல்லாம் தடுக்கிற விதமாக தான் நம்ம தமிழ்நாடு அரசு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து திட்டத்தை அறிவிச்சு சிங்கப்பெண் படையை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் அந்த படத்து பேர் கூட என்ன ஆட்டின் பேர் வச்சு சிங்கப்பெண் ஆட்டி, சரியா? ஆட்டி சிங்கப்பெண் சொல்லி அசிங்கமாக அந்த பேரே இந்த படத்தோட பேர் அது ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பேரில். நீங்கள் வந்து அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு அந்த சிங்கப்பெண் படையை. சரி, இதை நான் கண்டிப்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் பார்த்துக்கோங்க, கூல் சுரேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் வந்து அந்த படத்துக்கு வந்து இதை சிங்கப்பெண் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா இல்லை ஏழாயிரம் கேவலப்படுத்துறீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இது ரொம்ப தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு மேலே கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் வந்து இவர் மேலே வந்து கூல் சுரேஷ் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து அவமரியாதை பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா? சிங்கப்பெண்கள் படைங்கிறது எத்தனை வீரமிக்க பெண்கள் போலீஸ் படையில் இருக்காங்க, அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த படையில் சிங்கப்பெண் படையில் சேர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நக்கல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. இது கண்டிப்பாக சரியில்லை. கூல் சுரேஷனா அவங்க தவறை திருத்திக்கோங்க. அவங்கள பெரிய மரியாதை இருக்குது. அவெல்லாம் சொல்லிட்டேன். எதில் விளையாடுறாலும் அரசு துறையில் விளையாடக்கூடாது. சரியா? பெண்கள் வந்து பாதுகாப்புக்காக ஆரம்பித்த திட்டத்தில் யாரும் விளையாடாதீங்க. அரசு துறையை சார்ந்த விஷயத்தில் யாரும் நக்கல் பண்ணியோ காமெடி பண்ணியோ ட்ரோல் பண்ணாதீங்க. வேற நீங்கள் என்ன வேணால் ப்ரொமோஷன் படத்தை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்காக லேடி கெட்டப்பில் வந்து சிங்கப்பென்ற அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பர்களே, நீங்கள் உங்கள் பதிவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பேப்பர் ரெடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.